வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இணைவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாகவும், டிசம்பர் மாதம் நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இதை கடுமையாக எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்திடம் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு நாங்கள் நடைபெற்ற இந்த உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிக மோசமாக தேர்தலை எதிர்கொள்கிறது. திமுகவின் சுயநலத்திற்காக உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாமல், மேலும் அது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடத்துவதற்கான திட்டமிட்டலை திமுக செய்து வருவது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கு மிக முக்கியமான காரணம், தற்பொழுது பாஜகவிற்கு மறைமுகமான ஆதரவை திமுக அளித்து வருகிறது. இதை கண்டித்த திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவிற்கு எதிராக காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் தற்பொழுது குரல்களை எழுப்பி வருகிறார்கள். ஆனால் பாஜகவுடன் இணக்கமாக செயல்படுவது ஆதாயத்திற்காகத்தான். காரணம், திமுகவின் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் பாஜக நினைத்தால் அனைத்து வழக்குகளையும் மிகப்பெரிய சிக்கல் இல்லாமல் வெளியேற்றப்படலாம். மத்தியில் பாஜக தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் தற்பொழுது திமுகவிற்கும் ஆதரவை கொடுத்து வருகிறது. கலைஞர் 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிலும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தந்தது ஆச்சரியமல்ல. ஆனால் அவரது கருணாநிதி அவர்களது கல்லறைக்கு சென்று 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தியது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய உறவை தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டது. இதன் காரணமாகத்தான் திமுகவிற்கு எதிராக கூட்டணி கட்சிகள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாக ரகசிய தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது நடந்துவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடைபெறலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இந்த கூட்டணி மாற்றம் நடைபெறலாம் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிகள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஆதரவை தெரிவித்தால் அதிமுக இதுவரை அல்லாத வெற்றியே, கடந்த 10 தேர்தல்களில் இழந்த வெற்றியே 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெறலாம் என்ற அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது.